ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு டைம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் எக்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானது. ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம குடமிளகா, பீன்ஸு, கேரட் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா போடலை. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிடலாம், நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு 80% வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு ஓரமாக பாத்திரத்திலே வச்சுட்டு நம்ம எக்கை வந்து வேக வச்சுக்கலாம். முட்டை கூட கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம், நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இந்த எக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வேக வச்சு வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட சோயா சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் இதனுடைய போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் வந்து ரைஸ் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி உதிரியாக நம்ம வந்து ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு காரம் பத்தலை அப்படின்னா இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு இறக்குறதுக்கு முன்னே வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா மல்லியெல்லாம் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.